இப்போ நம்ம இன்றைக்கி புதினா முறுக்கு செய்ய போகிறோம். புதினாவையும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா புதினாவை அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டோம். பேசிக்கலாம். இப்போது 2 கப்பு அரிசி மாவு எடுத்து போட்டுக்கலாம். 1/2 கப்பு உளுந்து இதை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கப்பு உடச்சக்கடலை பொட்டுக்கடலை மாவு. நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் எள். இதை நல்லா நம்ம உப்பு, எள், பெருங்காய தண்ணி எல்லாம் போட்டு கலந்துட்டோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புதினா தண்ணியை ஊற்றி பிசையலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்படி கட்டியாக பிசைஞ்சிட்டோம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு இப்போது டேஸ்டியான புதினா முறுக்கு தயாராகிடுச்சு.